நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வச்ச காஃபி எப்படி இருக்குன்னு தெரியல. எதுக்கு போன் பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. ஏன்? திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சினா 108 கால் பண்ணதா? என்னடா பாத்துட்டு இருக்க? குடிடா. ஹே गाइस, ட்ரிங்கிங் காஃபியா? ஓகே. வாசக்தி. ஐடா. டேய் தள்ளி நான் நடுவுல உட்காரலாம் பார்த்தேன்டா. தள்ளுடா. சரி போய் தோல. மாப்ள வீட்ல யாரும் இல்லையா? இல்ல. இவன் என்ன மாப்ள இவன்? வீட்ல அம்மா அப்பா இல்லாம மட்டும் தான் நம்மள கூப்பிடுறான். அந்த டைம்ல நம்மளை கூப்பிடுறதே பெரிய விஷயம். கொஞ்சம் மூடிட்டு உட்காரியா? ஓகே. மச்சான் அப்புறம் கரஸ் என்னதான்டா சொன்னாங்க? ஒன்னும் வேலைக்காவது போல. சந்தான பாண்டியன் பேரை கேட்டாலே கரஸ் கோவப்படுறாங்க. அங்க என்னன்னா அசல் காலேஜ் பேரை கேட்டாலே சந்தான பாண்டியன் சார் கோவப்படுறாரு. இங்க என்னன்னா சந்தான பாண்டியன் பேரை கேட்டாலே கரஸ் கோவப்படுறாங்க. இப்ப என்னதான்டா பண்றது? என்ன பண்றது? துணியை விரிச்சு என்னடா சொல்ற? தூங்கலான்னு சொல்ல வந்த மாப்ள. டேய், கரசையும் சந்திர பாண்டியன் சாரையும் இதுக்கு மேல எதிர்பார்க்கறது வேஸ்ட்டடா. நாம தான் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். என்ன பண்றது? இதை விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். பாயிண்ட். டேய் வாயமுறா. பின்னடா மாப்ள கரஸ்பாண்டே காலேஜ் மேல அக்கறல. அப்ப நம்ம என்ன அக்கற பண்ணோம்? என்ன மாப்ள சொல்றது? உண்மை. டேய் அவங்களுக்குள்ள பிரச்சனைடா. கோவத்துல அவங்க பேசுறாங்க. அதுக்காக நம்ம பின்வாங்கலாமா? டேய் கரஸ்காக இல்லைனாலும் நம்ம நிலாவை பார்க்கணும்டா. நம்ம வேற ஏதாவது கோச்சு தெரியலாமா? டேய் இன்னும் அவரை தேடி ஒரு 10 நாள் போக சொல்றியா? டேய் இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவே இல்லடா. மேட்ச் வேற நெருங்கிட்டே இருக்கு. நம்மளாம் ஆடி அசிங்கப்பட தான் போறோம். ஏன்டா அப்படி நினைக்கிறீங்க? எதையும் பாசிட்டிவா நினைப்போம். அப்பதான் பாசிட்டிவா நடக்கும். டேய் மாப்ள இவனுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இந்த டான் இருக்கான்ல சொட்டத்தலையன், அவன் 40-50 லட்சம் சொத்தை தைரியமா சொல்லாறானா அவன் பையன் கண்டி ஒரு வித்தகாரனா தான் இருக்கணும். அதுக்கு வெறும் பாசிட்டிவா யோசிச்ச மட்டும் வேலைக்கு ஆகாதடா. விளாடுற ஒவ்வொருத்தனும் ஒரு சச்சின் ஒரு சேவாக் மாதிரி விளையாடிட்டு கூட பரவாயில்ல. ஒரு ரெய்னா ஒரு கோழி அளவுக்கு விளையாடுவானா? என்ன சொல்றது? என்னடா காமெடியா? டேய் எவ்வளவு சீரியஸா பேசிருக்கோம், காமெடி பண்ணிட்டு இருக்கோம்ன்ற. இதுக்கு மேலே நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்காம இருந்தோம் அப்புறம் மாட்டி போண்டா. நாளையில இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சிரும். அப்ப யாரு கோச்சு? ஓ கோச் இருந்தாதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஆமா. மச்சான் நான் வேணா கோச் பண்ணட்டுமா? கண்ணாமூச்சி காம்படிஷன் வரும், அப்ப வேணா நீ பிராக்டிசிங் கோச்சிங் பண்ணு. சரியா? இப்ப வேணாம். டேய் நாளைக்கு காலேஜ் கிரவுண்ட்லயே பிராக்டிஸ் வச்சுக்கலாம். காலையில வரும்போது டிஷர்ட் ட்ராக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. மாப்ள எங்க ட்ராக்ஸ்லாம் கிடையாது. லுங்கியும் பழைய ஆஃப் டவுசரும் இருக்கு. அதை போட்டுறவா? அதை போட்டு மீன் பிடி. ஏன்னா டவுசர் வச்சு மீன் பிடி பண்ணா லூசு போற. டேய் நான் எதுவும் அசிங்கமா பேச வேணாம்னு நினைக்கிறேன். பேச வச்சிடாத. சரிடா நான் கிளம்புறேன். சக்தி டீ காஃபி சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தர மாட்டாங்க. போலாம். ஓகே. பால் சும்மா 1500 ஸ்பீட்ல வரும். கேர்ஃபுல்லா. டேய் என்னடா எல்லா பாலும் ஓடி போகுது? ஸ்டெம்ப தள்ளி நின்னுங்கடா. டேய் என்னடா பண்ற? மச்சான் ஒய்டா போகுதுடா. என்னன்னே தெரியலடா. டேய் வேற யாராச்சும் கீப்பிங் பண்ண சொல்லுங்கடா. டேய் உன்னையார ஓடி போய் எடுத்துட்டு வர சொன்னா? ஒழுங்கா பால புடுறா. தெரியும்டா வெண்ண. பிரச்சனை யாரு தெரியுமா? நீதான்டா. நீ ஒழுங்கா பேட்டிங் போடுறா. டேய் தயவு செஞ்சு ஒழுங்கா ஆடுங்கடா. வெயில்ல மண்டை காயுதுடா. டேய் என்னடா எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் அண்ணா மேட்ச்ல ஜெயிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? டேய் பிராக்டிஸ் பேசாம சாயந்தரம் 5 மணிக்கு மேல வச்சுக்கலாம்டா. ஆமா மாப்பிள ஒருத்தன் கூட கை தட்டுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படிடா ஆடுறதுக்கு ஒரு வெறி வேணாமடா? மாப்பிள இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் இருக்கு. என்ன? நம்ம எல்லாம் சும்மா குளுக்கோஸ் தின மாதிரி ஆடுனா அதுக்கு என்ன திரும்ப பண்ணணும்? என்ன திரும்ப பண்ணணும்? என்ன வெண்ண? இதான் கரெக்டா காத்தாடி. டேய் அவன் பேசுனது எனக்கே சரியா கேட்கல. என்னடா கரெக்ட்? இல்லடா எனக்கு என்னமோ கேட்ட மாதிரி இருக்க கூடாது. அமைதியா கொண்டாரும் அடிச்சிரப்பா. என்னடா சொல்றான்? நீ கேளு சொல்லு. ஓகே புரிஞ்சுதா? டேய் இவ்வளவு யோசிச்சுனா வேலைக்கே ஆகாது. சட்டை முடிக்குவாங்க. சரி உன் இஷ்டம் போல பண்ணு. வெரி குட். ஃபாலோ மீ பிகைன்.
அசோக் கமான் பிரியா அவன் மண்டை உடைச்சிடு. ஏய் நேத்து வரைக்கும் நாங்க எம்புட்டு 4 அடிச்சான். எவனாச்சும் ஒருத்தன் வந்து கை தட்டினீங்களாடா? இப்ப இந்த பிள்ளை பால் எடுத்துட்டு வர்றதுக்கே கை தட்டுறாங்க. டே எவன்டா அவன் விசிலா வர அடிக்கிறான்? ச்சே களவாணி பயிலுகடா. டேய் யாரா பல்லாங்குழி வேண்டிய பொண்ணுக்கலாம் பவுலிங் கொடுத்தது? சோ டேய் கிரிக்கெட் விளையாடுறா வலியா தயவு செய்து. அச்சச்சோ ஐயோ ஏய் சூப்பர். இது வரைக்கும் போட்ட பால்ல இந்த பால் தான் சூப்பர் பால். அடிபட்டுச்சு அசோக். ஆமா பிரியா, வலிக்குது. ஆனா இது காதல் வலி. இதை தொடச்சி போச்சிடாத பிரியா. போடா லூசு. ஏய் பொண்ணு போய் பால் போடுறீ. கம் ஆன் நிலா. நைஸ் கேர்ள். ஏய் நிலா நில்லு. நீ ஏன் போட போற? ஆமா 1 செகண்ட். மச்சி ஒரு ஹெல்ப்டா. நிலா பவுலிங் போடுறா, நான் பேட்டிங் பண்ணுவா. சக்தி நீ ஆடு. இல்லைல்ல அவன் ஆட்டம், நான் ஃபீல்டிங் பண்ணுறேன். தேங்க்ஸ்டா. ஏய் பந்து பொறுக்கி போறவங்க ஏன்டா பேட்டி கொடுத்தீங்க? தெரியாம கேட்டு வாங்கிட்டான்டா. நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாம் போச்சு. சூப்பர். யா யா வெளிய போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்தே கமான்ரா. ஸ்டாப் இட். இங்க பாருமா, நீ பவுலிங் போடுற நான் ஏத்துக்க முடியாது. ஜெயாட்டு கூட அவ பவுலிங் போட்டோம். ஆமா ஆமா மச்சான், ஜெயா போட சொல்றா. அவ ஏன் ஆடுறா? அவனுக்கு எதுக்கு ஆள் பந்து போடணும்? எங்கடா அந்த ஜெயா பிள்ளை? அதை கூப்பிட்டு பவுலிங் போட சொல்றா. கூப்பிடுறான் அந்த பிள்ளையா. ஜெயா வா ஜெயா. நீ போ போ ஜெயா. ஜெயா வா, வந்து பால் போடு. ஜெயா வா 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 வா. ஜெயா நீ வரலன்னா நான் போட்டுருவேன். ஜெயா நில்லு. ஜெயா ஜெயா நில்லு ஜெயா. ஜெயா ஜெயா எங்க போற? வாய மூடு. நேத்து லாக் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஏய் ஜெயா அவளை பாரு, யாரையும் கண்டுக்காம இப்படி தனியா போயிட்டு இருக்கான்னு. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. வேற ஒண்ணும் இல்ல, திமிரு. கார்த்திக் அவளை விட்டுட்டு போக மாட்டாங்கிற திமிரு. ஏய் சுமாரு, அவளே கேப்போம். கண்டிப்பா. ஜெயா நீ உன் மனசுல என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உனக்கே நீ பண்றது தப்பா தோணல? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு 2 பேரும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. உன்னை திட்டாம வேற யாரை திட்ட சொல்ற? நீ மாறின சொன்னதுனால தானே அவன் இவ்வளவு மாறி இருக்கான். இன்னும் நீ என்ன எதிர்பார்க்கற அவன் கிட்ட? நீ எல்லா பொண்ணுங்களோடையும் பேசுன்னு சொன்னதுனால தான் அவன் அந்த பிரியா கூட ஃப்ரெண்டாவே பழகினான். என்னைக்கு பிரியா கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே பேசுறது பழகிறது நிறுத்திட்டான். இன்னும் என்னதான் பண்ணணும் உனக்காக? நானும் அவன் சொன்னான்றதுக்காக தானே இவ்வளவு தூரம் மாறி இருக்கேன். அதையே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அன்னைக்கு அவன் என்னை பார்த்து என்ன சொன்னான்? நான் எல்லார் கூடயும் பேசுறது அவனுக்கு பிடிக்கல, நான் அடக்கொடுக்கமா இருக்கணும்னு தானே சொன்னான். நான் அதனால தான் இப்படி இருக்கேன். ஏ லூசு, அவன் மத்தவங்க கிட்ட தாண்டி பேச வேணான்னு சொன்னான். ஆனா நீ அவன்கிட்டே பேச மாட்டேங்கிறியே.
நானும் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஏன்னே தெரியல, என்னால அவன்கிட்ட போய் பேசவே முடியல. ஏன் தெரியலடி, எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன போய் பேசுறதுன்னே தெரியல. ஏய் என்னடி சொல்ற அவ? எப்படி போய் பேசுறதுன்னு தெரியலங்கறா? கார்த்திக் என்ன உனக்கு முன்ன பின்ன தெரியாதாளா? இல்ல வித்யா, அவ பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. ஜெயா, நீ இப்படிதான் இருக்கேங்கிறத கார்த்திக்கு சொல்லி புரிய வைக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம், அதான் சொல்றேன்ல, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியல. ஓ, அப்ப டெய்லி ஒரு கட்டிங் போட்டு ஃபுல் போதில தான் இந்த காலேஜ் சுத்திட்டு இருந்திருக்க. அப்பா எவ்வளவு நாள் ஆச்சு நீ இப்படி சிரிச்சதை பார்த்து. நான் என்னமோ உன்கிட்ட நிறைய பேசி புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு. நீயே கார்த்திக் கிட்ட போய் பேசு. ஏய் உனக்கு கார்த்திக் வேணும் தானே? அப்புறத்துக்கு இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? போ போய் கார்த்திக்கிட்ட பேசு. அது இல்லடி, ஆரம்பத்துல அவன் மேல கோச்சுக்கிட்டு அவன் கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்பெல்லாம் அவன் என்கிட்ட வந்து பேசினான். அப்புறம் தான் என் தப்பு எனக்கே புரிஞ்சுது. இப்போ நான் அவன்கிட்ட போய் பேசணும்னு நினைக்கும் போது அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? ஏன் அவன் வந்து பேசணும்னு பாக்குற? நீயே போய் பேசு. இல்ல, அவனே வந்து பேசட்டும். ஏப்பா இது உனக்கு புரியலையா? இது காதல்ல இருக்கிற ஊடு. நான் வேணா கார்த்திக் கிட்ட போய் சொல்லி உன்கிட்ட பேச சொல்லவா? மத்தவங்க சொல்லி ஒன்னும் அவன் என்கிட்ட பேச தேவையில்ல, அவனே என்கிட்ட வந்து பேசணும்னு எதிர்பார்க்கறேன். அட்டிப்பாவி. ஓகே ஓகே, கதை அப்படி போகுதா? இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும்னா நாம தான் லூசு. அவ ரொம்ப தெளிவா தான் இருக்கா. சரி வா, நமக்கு யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாப்போம். உனக்கு இதே பொழப்பு. அண்ணே, பசங்களுக்கு லஞ்ச் வந்துச்சு. வந்துகிட்டே இருக்கு தம்பி. பசங்க என்னெல்லாம் கேக்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு. சரிங்க தம்பி. தம்பி அந்த சிவாஜியும் பாண்டியும் பேய் தீனி திங்கிறாங்க தம்பி. அன்லிமிட்டட் மீல்ஸ் 5 திங்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அட நீங்க என்னென்ன பசங்க சாப்பிடல போய் கண்ணு வச்சுக்கிட்டு, நமக்கு அவங்க நல்லா ஆடணும், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். தம்பி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவுல 2 பசங்க இருக்காங்க, பிரமாதமா விளையாடுவாங்க. அவங்கள வேணா நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமா? அதெல்லாம் வேண்டாப்பா, ஏதாவது பிரச்சனை வரும். அட யாருக்கு என்ன தெரிய போகுது? அந்த இருதயத்துக்கு இவங்க என்ன அந்த காலேஜ்ல படிச்சவனும் படிக்காதவனா தெரிய போகுது? என்னென்ன கள்ள ஓட்டு வேலையை எங்கேயும் பார்க்க சொல்றீங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, இது சாதாரண போட்டி இல்ல, அந்த இருதயத்துக்கு நம்ம அம்மாவுக்கும் நடக்கிற போட்டி. இதுல நாம ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு தான் தம்பி. ஏன் நம்ம பசங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா என்ன? தம்பி ஒருவேளை இல்லைண்ணே, நம்ம பசங்க கண்டிப்பா ஆடி ஜெயிக்க வைப்பானுங்க, அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதான் நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்களே, அப்புறம் என்ன தம்பி, விடுங்க பாத்துக்கலாம். தம்பி நம்ம சின்ன பாப்பா வந்துட்டு இருக்காங்க. வேற வேலையே இல்ல. டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்பெல்லாம் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சா கூட பேச முடியல. ரொம்ப பிஸி ஆயிட்ட போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சொல்லு, என்ன பேச போற? ஒன்னும் இல்ல, சும்மாதான். 2-3 நாளா உன்னை பார்க்கவே இல்ல, அதான் ஒரு மாதிரி இருந்தது. என்னண்ணே? ஒண்ணு இல்ல, இந்த தொண்டை கொஞ்சம். தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறீங்களா? பசங்களுக்கு என்ன வேணும்னு போய் கேட்டு வாங்கி கொடுங்க. இந்த சேரை சரிங்க தம்பி. போயிடுங்க, அப்படியே போயிடுங்க, வராது. அவங்களுக்கு நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு ஒரு நினைப்பு. லூஸ் அண்ணனுங்க. அவங்க ஏதாவது சொன்னா சொல்லிட்டு போறாங்க, விடுறா. மேட்ச் வேலைலாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு போல. ஆமா ஆமா, தூங்குறது கூட நேரம் எல்லாம் பாத்துக்கோ. ஏன் அதான் இப்படி இருக்கியா? தூங்காம அப்படி என்னடா வேலை உனக்கு? நான் தூங்கிட்டா அப்புறம் நம்ம காலேஜ் டீமை யார் ஜெயிக்க வைக்கிறது? ஃபுல் பிளானிங் நம்ம தான். எனக்கு வேற ஆட வராது, அட்லீஸ்ட் இந்த மாதிரியா ஹெல்ப் பண்ணணும்ல. ஏன் உனக்கு ஆட வராது? இது என்ன கேள்வி? சின்ன வயசுல இருந்து ஆடினது கிடையாது, அதனால எனக்கு ஆட வராது. இல்லடா, எனக்கு என்ன நீ நல்லா ஆடுவேன்னு தோணுது. நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? எனக்கு கிரிக்கெட் விளையாடவே தெரியாது, ஆடவும் வராது. இந்த மேட்ச் நீ ஆடணும், நீ 6 அடிக்கணும், அதை பார்த்து நான் கை தட்டி ரசிக்கணும். நீ சொல்றது இந்த ஜென்மத்துல நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் நடக்கும், நீ ஒழுங்கா ஆடுற வழியை பாரு. உனக்குள்ள ஒரு சச்சின், ஒரு சேவாக் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள தட்டி எழுப்பு. அப்படியா சொல்ற? அவங்க எங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு
பார்த்து தட்டி எழுப்பணுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயா ஃபோன் பண்றா. ஹலோ, என்ன மிஸ் கால் கொடுக்குறா? ஒருவேளை தெரியாம பண்ணிருப்பாளோ? எதனா பிரச்சனையா இருக்குமோ? நம்ம கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாளா? எதுக்கு காலை கட் பண்றா? ஒருவேளை பேலன்ஸ் இல்லாம இருக்குமோ? ஏய், போனை எடுக்காத நெத்தம் தர சொல்லிருக்கேன். கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டே நீ. மாத்தேன். கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ? போ வீட்டுக்கு போய் விளையாடு. போ போ, நீ வீட்டுக்கு போ. அச்சச்சோ, அச்சச்சோ, இவன் வேற கால் பண்றானே, என்ன பண்றது? அப்பாடா, இப்ப எதுக்கு பயப்படுற? நீதான் கால் பண்ணல, அட்டெண்ட் பண்ணி சொல்லு, அதான் கரெக்ட். ஹலோ ஹலோ, உங்க நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அதான் தெரியாம வந்துருச்சு, சாரி. தெரியாம ஒரு வாட்டி வரலாம், அது எப்படி 3-4 வாட்டி வரும்? பக்கத்து வீட்டு குழந்தை தெரியாம டயல் பண்ணிருச்சு. சொல்றத கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்றியா? உண்மையிலேயே குழந்தை தான் பண்ணுச்சு. குழந்தை எப்படி கரெக்டா என் நம்பருக்கு பண்ணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியோ எடுத்து பண்ணிடுச்சு. நீ தானே பண்ண ஜெயா? ஏய் இல்லடா லூசு. சாரி, தெரியாம பண்ணிட்டா. அப்போ நீ பண்ணல, குழந்தை தான் பண்ணுச்சு, இப்படிதானே? சரி, அப்போ அந்த குழந்தை கிட்ட போன கூட. அவங்க இல்ல, இப்பதான் கால் பண்ணான்னு சொன்ன. உனக்கு கால் பண்ணால, அதுக்கு திட்டின, கோச்சிட்டு போயிட்டா. ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய்? என்கிட்ட பேசணும்னா பேசு, அதுல என்ன உனக்கு கூச்சம்? என்னடா இத்தனை நாளா சண்டை போட்டுமே, இப்ப எப்படி பேசுறதுன்னு பாக்குறியா? உனக்கு பேச ஒரு மாதிரி இருந்தா சொல்லு ஜெயா, நான் பேசுறேன். ஒன்னும் வேணாம், எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சரி, சாப்பிட்டியா? நீ? சாப்பிட்டேன். அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உன் அப்பா அம்மா எல்லாம்? நல்லா இருக்காங்க. உன் பாட்டி டெல்லியில இருந்து வருவாங்களே, அவங்க எப்படி இருக்காங்க? பேச எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பேசுற, மறந்துட்டியா? ஓகே, பாய். ஜெயா, ஏய்